இளம் விளையாட்டு வீரன் அருண் 3வது முறை போட்டியில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தனியாக பெஞ்சில் அமர்ந்திருக்கிறான். அவனது காலணிகள் தூசியில் மூழ்கியுள்ளன. கண்களில் ஏமாற்றம் நிறைந்திருக்கிறது. பார்வையாளர்கள் எல்லோருமே கிளம்பிவிட்டனர். அருணின் கனவும் அவருடன் போய்விட்டதைப் போல உணர்கிறான். மெல்ல நடந்து வீட்டிற்கு திரும்பும்போது அருகில் இருந்தவர்கள் இவன் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை என்று கிசுகிசுக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை உடைக்கிறது. அவன் தன் ஓட்டக்காலணிகளை ஒரு மூலையில் தூக்கி எறிந்து இனி ஓடவே மாட்டேன் என்று முடிவு செய்கிறான். அருணின் மனவேதனையை அவன் பாட்டி கவனிக்கிறார். அவர்கள் மெதுவாக சொல்கிறார், உலகம் இல்லை என்றாலும் இன்னும் ஒரு முயற்சியை செய்பவருக்கே வெற்றி கிடைக்கும். அவர்கள் தம் பழைய பதக்கத்தை அருணுக்கு கொடுத்து இது வெற்றி பெற்றுவதாக அல்ல, கைவிடாத மனதிற்காக என்று சொல்கிறார். அடுத்த நாள் அதிகாலையில் அருண் எழுந்து தன் காலணிகளை எடுத்துக்கொண்டு ஆழமான சுவாசம் விட்டு பயிற்சிக்கு செல்கிறான். ஒவ்வொரு படியும் கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியும் உறுதியாக அதிகரிக்கிறது அருணுக்கு. நிகழ்ச்சி நிலை முழுக்க சத்தம். மற்ற வீரர்கள் தன்னம்பிக்கையோடு நிற்கிறார்கள். அருணுக்கு சிறிது பயம் இருந்தாலும் மனதில் ஒரு தீர்மானம் மட்டுமே, ஒரு முயற்சியும் கூட. அருண் மெதுவாக ஆரம்பித்து மீறி சீறி படிப்படியாக வேகத்தை அதிகரிக்கிறான். கால்கள் வலிக்கின்றன, மூச்சு வேகமாகிறது. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. இறுதி சில வினாடிகளில் 2 பேரை கடந்து செல்கிறான். அருண் முடிவுக்கோட்டை முதலில் கடக்கிறான். நிகழ்ச்சி நிலை முழுக்க கைத்தட்டலால் முழங்குகிறது. அருணின் கண்களில் கண்ணீர் வானத்தை நோக்கி, இது உங்களுக்காக பாட்டி என்று மெதுவாக சொல்கிறான். தோல்வி வந்தால் கைவிடாதீர்கள். மீண்டும் ஒரு முயற்சி செய்ய முடிவெடுத்த தருணமே வெற்றியின் தொடக்கம்.